நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், தன் மாமனார் சொத்துமின்றி, தன் அப்பனுடைய சொத்துமின்றி, ஒற்றை ரூபாய் கூட சொந்த உழைப்பால் உழைத்து எவன் ஒருவன் தன் மனைவி மக்களை காப்பாற்றுகிறானோ அவனே சிறந்த ஆண்மகன் சார். சார், அதே மாதிரி பழி சொல்ல எத்தனையோ பேர் வந்தாலும் எங்களுக்கு வழி சொல்ல வந்த தெய்வம் மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு சிலருக்கு அவர்களை காப்பாற்றி விடுவார்கள் சார். நினைத்ததை முடித்து விடுவார்கள் அவர்கள். அந்த நினைத்ததை முடிப்பவர்கள் யார் தெரியுங்களா? எப்படிப்பட்ட ஜாதக கட்டத்தில் அது இருந்தால் தெரியுங்களா? அந்த நினைத்த காரியங்களை எல்லாம் வெற்றி அடையக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஜாதக கட்டத்தில் 5ஆம் இடம் சொல்கிறோம் பாருங்க, பூர்வ புண்ணியாதிபதி மற்றும் 11ஆம் வீட்டதிபதி மற்றும் 2ஆம் வீட்டதிபதி சார். 5ஆம் வீட்டதிபதி பூர்வ புண்ணியாதிபதி, 11ஆம் வீட்டதிபதி லாபஸ்தானாதிபதி, 2ஆம் வீட்டதிபதி குடும்பஸ்தானாதிபதி, பணபரஸ்தானாதிபதி. இந்த ஸ்தானாதிபதிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருக்கணும். அப்படி தொடர்பு பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக எந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வெற்றி அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த விஷயங்களில் முழு மூச்சுடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றியை அடைந்தே தீர்வார்கள் சார்கள். அப்போ இந்த 2, 11, 5ஆம் வீட்டதிபதிகள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருந்தாலோ அல்லது 2ஆம் வீட்டதிபதி 11ஆம் வீட்டதிபதி 5ஆம் வீட்டதிபதி பரிவர்த்தனை பெற்று உங்க ஜாதக கட்டத்தில் அமர்வு பெற்றிருந்தால் நிச்சயமாக உறுதியாக நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் நிச்சயம் உண்டு சார். உங்களுக்கு என்ன நினைத்து எந்த செயலில் இறங்கி எந்த வேலையை செய்கிறீர்களோ அந்த வேலைகளிலெல்லாம் வெற்றி உறுதி நினைச்சுக்கிங்க. அந்த உறுதி வெற்றி அடையக்கூடிய லெவலுக்கு நீங்க கண்டிப்பா போராடி வெற்றி வாகை சூடுவீர்கள் சார். சார், ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மிதுன லக்னம் வச்சுக்கிங்க. மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டதிபதி யார் சார்? சந்திரன் இல்லையா? கடக ராசியா வரும். லக்னத்திற்கு மிதுன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டதிபதி கடக ராசி. அந்த கடக ராசியினுடைய அதிபதி சந்திரன். அதற்கடுத்து மிதுன லக்னத்திற்கு 5ஆம் வீட்டதிபதி அந்த துளாராசி வரும். அந்த துளாராசியினுடைய அதிபதி சுக்கிரன். 11ஆம் வீட்டதிபதியாக மேஷம் வரும். அப்போ மேஷத்தினுடைய அதிபதி செவ்வாய். இந்த கிரகங்கள் 2ஆம் வீட்டதிபதி 5ஆம் வீட்டில் துலா ராசியில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் அந்த துலா ராசியினுடைய அதிபதி சுக்கிரன் போயிட்டு கடகராசியில் அமர்ந்திருந்தாலும் இவர்கள் எல்லாம் நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் உண்டு சார். அல்லது 5ஆம் வீட்டதிபதி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசியில் அமர்ந்து 11ஆம் வீட்டதிபதி 5ஆம் வீட்டில் அமர்ந்து இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமாக நினைத்ததை முடிக்கும் செயல்களில் இறங்கி இவர்களெல்லாம் வெற்றி வாகியை சூடுவார்கள் சார். இந்த அமைப்புகள்லாம் உங்க ஜாதக கட்டத்தில் இருக்கா பாருங்க. அதற்கடுத்து ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீங்கள் சிம்ம லக்னமாக இருந்தால் 2ஆம் வீட்டதிபதி என்று சொல்லக்கூடிய கன்னிராசினுடைய அதிபதி புதன். சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் வீட்டதிபதியாகவும் புதன் வருவார். அப்போ 2ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன், 11ஆம் வீட்டதிபதிக்கும் புதன். அதற்கடுத்து அந்த சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான். அப்பொழுது இந்த 2, 11 குரு இந்த தொடர்பு பெற்றிருந்தால் இவர்கள் நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் உண்டு சார். அதாவது 2ஆம் வீட்டதிபதி புதன் போயிட்டு 11ஆம் வீட்டு அதிபதியும் புதன் தான். அந்த 11ஆம் வீட்டிலே புதன் இருந்தாலோ அல்லது 5ஆம் வீட்டதிபதி 5லிருந்து அந்த புதனை 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனை பார்த்தாலோ கண்டிப்பாக இவர்களெல்லாம் நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் நிச்சயம் உண்டு சார். அல்லது புதன் குருவோட வீட்லையும் குரு புதனோட வீட்லையும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரர் சார் இவர்கள். அந்த புதனும் குருவும் 11இல் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும். புதனும் குருவும் சேர்ந்து 2ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் இவர்கள் எல்லாம் நினைத்த காரியங்களில் முழு மூச்சுடன் செயல்பட்டு அளப்பரிய ஆற்றல் இவர்களுக்கு எப்படி வருதுன்னே தெரியாது சார். அப்படிப்பட்ட ஆற்றல்களை இந்த கிரகங்கள் கொடுத்து
இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தே ஆக வேண்டும் சார் இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இப்படிப்பட்ட அமைப்பு இந்த விதிப்படி, நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் இருந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக எந்த விஷயங்களில், எந்த காரியங்களில் எல்லாம் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி வாகை எடுக்க வேண்டும் என்ற முழு மூச்சுடன் நீங்கள் செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய உன்னதமான அமைப்பு சார். எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.